யார் இந்த வினிசியஸ் ஜூனியர்? வறுமை இனவெறியை கால்களால் கடந்த கதை. போட்டி முடிந்ததும் மைதானம் முழுவதும் வினிசியஸ் ஜூனியரின் பெயர் ஒலித்துக் கொண்டிருந்தது. ஸ்காட்லாந்துக்கு எதிரான உலகக்கோப்பை போட்டியில் 2 கோல்கள் அடித்து பிரேசிலை அடுத்த சுற்றுக்கு கொண்டு சென்றிருந்தார். அவரை ரசிகர்கள் கொண்டாடி கொண்டிருந்த அந்த தருணத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு அதே வீரருக்கு எதிராக சில மைதானங்களில் அவமதிப்பு குரல்கள் எழுந்ததை நினைத்து பார்க்காமல் இருக்க முடியாது. ஆனால் இன்று அந்த குரல்களை ரசிகர்களின் கரவொலிகள் மூழ்கடித்துக் கொண்டிருந்தன. 2000ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவுக்கு அருகில் உள்ள சாவோ கொன்சாலோ பகுதியில் வினிசியஸ் ஜூனியர் பிறந்தார். வறுமையும் சமூக பிரச்சனைகளும் நிறைந்த அந்த பகுதியில் வாழ்ந்த பல சிறுவர்களைப் போலவே அவருக்கும் கால்பந்து தான் பெரிய கனவாக இருந்தது. அவரது தந்தை ஒரு கட்டுமான தொழிலாளியாக வேலை செய்து வந்த நிலையில் அவர் குடும்பத்தின் பொருளாதார நிலை வசதியானதாக அமையவில்லை. இருப்பினும் மகனின் கனவுக்கு குடும்பத்தினரும் முடிந்த அளவு ஆதரவாக நின்றனர். சிறு வயதிலேயே கால்பந்து மீது அதிக ஈர்ப்பு கொண்டிருந்த வினிசியஸ் ஃபுட்சால் போட்டிகளிலும் விளையாடினார். பின்னர் ஃப்ளமிங்கோ கிளப்பின் பயிற்சி மையத்தில் இணைந்தார். பயிற்சிக்காக தினமும் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியிருந்தது. அதனால் சில காலம் தனது மாமாவின் வீட்டில் தங்கியிருந்தும் பயிற்சியை தொடர்ந்தார். ஒரு நாள் பெரிய வீரராக வேண்டும் என்ற ஆசை மட்டுமே வினிசியஸை முன்னோக்கி நகர்த்தியது. அவரது திறமை விரைவிலேயே கவனத்தை பெற்றது. அவரின் வேகம், பந்தை கட்டுப்படுத்துவது, எதிரணி வீரர்களை கடந்து செல்லும் திறன் ஆகியவை அவரை மற்ற விளையாட்டு வீரர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டியது. 16 வயதில் ஃப்ளமிங்கோவின் சீனியர் அணிக்காக அறிமுகமானார். அதற்கு பின் சில நாட்களுக்குள்ளேயே ஐரோப்பிய கால்பந்து உலகம் அவரை பற்றி பேசத் தொடங்கியது. இடதுபுற லிங்கராக விளையாடும் வினிசியஸ் தனது அதிவேக ஓட்டம், எதிரணி வீரர்களை ஏமாற்றும் ட்ரிப்ளிங் திறன் மற்றும் கோல் வாய்ப்புகளை உருவாக்கும் ஆட்டத்தால் கவனம் பெற்றார். ஒரு வீரரை தாண்டி செல்வது மட்டுமல்லாமல் போட்டியின் போக்கையே மாற்றும் திறன் கொண்ட வீரராக அவர் வளர்ந்தார். அதனால்தான் சிறு வயதிலேயே ஐரோப்பிய கிளப்களின் பார்வை அவர் மீது திரும்பியது. அந்த நேரத்தில் பல முன்னணி ஐரோப்பிய அணிகள் அவரை கவனித்து வந்தன. அதில் ரியல் மாட்ரிட் முந்திக் கொண்டது. அப்போது 18 வயதை கூட எட்டாத ஒரு இளம் வீரருக்காக 45 மில்லியன் யூரோ செலவழித்து அவரை ஒப்பந்தம் செய்தது. இந்த நிகழ்வு பிரேசிலில் இருந்து வெளிநாட்டுக்கு சென்ற இளம் வீரர்களுக்கான மிகப்பெரிய ஒப்பந்தங்களில் ஒன்றாக பார்க்கப்பட்டது. ஆனால் திறமை மட்டுமே வெற்றியை உறுதி செய்வதில்லை. ஸ்பெயினுக்கு வந்த பிறகு வினிசியஸுக்கு முதல் சில ஆண்டுகள் கடினமானதாகவே அமைந்தது. வேகமாக ஓடவும் எதிரணி வீரர்களை கடந்து செல்லவும் முடிந்தது. ஆனால் கோல் அடிக்கும் தருணங்களில் தடுமாறினார் வினிசியஸ். சமூக வலைதளங்களில் விமர்சனங்களும் அதிகரிக்க தொடங்கின. சிலர் அவரை மிகைப்படுத்தப்பட்ட வீரர் என்றும், சிலர் ரியல் மாட்ரிட் செலவழித்த தொகையை கேள்விக்குறிதான் என்றும் கேளிக்கை செய்தனர். ஆனால் அந்த விமர்சனங்களுக்கு அவர் வார்த்தைகளால் பதில் சொல்லவில்லை. மாறாக பயிற்சியில் அதிக நேரம் செலவிடத் தொடங்கி தனது ஆட்டத்தை மேம்படுத்தினார். ஒரு காலத்தில் தவறவிட்ட வாய்ப்புகளுக்காக விமர்சிக்கப்பட்ட அதே வீரர்தான் பின்னர் சாம்பியன்ஸ் லீக் இறுதிப் போட்டியில் வெற்றியை தீர்மானிக்கும் கோல்களை அடித்தார். அது மட்டுமல்லாமல் ரியல் மாட்ரிட்டின் முக்கிய வீரர்களில் ஒருவராகவும் மாறி பின்னர் உலகின் சிறந்த கால்பந்து வீரர்களில் ஒருவராக மதிக்கப்படவும் தொடங்கினார். கடந்த 2024ஆம் ஆண்டு உலகின் சிறந்த ஆடவர் கால்பந்து வீரருக்கான ஃபிஃபா விருதையும் பெற்றார். ஆனால் வினிசியஸின் வாழ்க்கையில் மிக கடினமான போட்டி கால்பந்து மைதானத்தில் நடந்ததல்ல. அது இனவெறிக்கு எதிரான போராட்டமாக தொடர்ந்தது. ஸ்பெயினில் பலமுறை ரசிகர்களின் ஒரு பகுதியிடமிருந்து இனவெறி தாக்குதல்களை அவர் எதிர்கொண்டார். சில போட்டிகளில் குரங்கு சத்தங்கள் எழுப்பப்பட்டன. வேறு சில இடங்களில் அவமானகரமான கோஷங்கள் முழங்கப்பட்டன. எந்த கால்பந்து வீரரும் எதிர்கொள்ளக்கூடாத சூழல்களை வினிசியஸ் எதிர்கொண்டார். 2023ஆம் ஆண்டு வலன்சியாவுக்கு எதிரான போட்டியில் நடந்த சம்பவம் உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்தது. மைதானத்தில் எழுந்த இனவெறி கோஷங்களை நேரடியாக சுட்டிக்காட்டிய வினிசியஸ் அந்த பிரச்சனையை மறைக்காமல் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். பிரச்சனை என்னிடமில்லை, இனவெறியில் தான் இருக்கிறது என்ற அவரது கருத்து உலகம் முழுவதும் பேசப்பட்டது. பலர் அமைதியாக இருந்திருக்கும் சூழலில் அவர் தனது குரலை பொதுவெளியில் உயர்த்தினார். அந்த போராட்டம் கால்பந்தை தாண்டியும் சென்றது. இனவெறிக்கு எதிராக பேசும் முக்கியமான குரல்களில் ஒருவராக வினிசியஸின் குரல் ஒலித்தது. தன்னை தனிமைப்படுத்த முயன்ற சம்பவங்களே தன்னை மேலும் வலிமையாக்கியதாகவும் அவர் பின்னர் குறிப்பிட்டிருந்தார். கால்பந்து அவருக்கு புகழை கொடுத்திருக்கலாம், ஆனால் போராட தெரிந்த மனநிலையே அவரை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டியது. கால்பந்துக்கு வெளியேயும் சமூக பணிகளில் அவர் கவனம் செலுத்துகிறார். 2021இல் தொடங்கப்பட்ட இன்ஸ்டிடியூட்டோ வினி ஜூனியர் அமைப்பின் மூலம் பிரேசிலின் பின்தங்கிய குழந்தைகளின் கல்விக்காக பணியாற்றி வருகிறார்.
தொழில்நுட்பம், விளையாட்டு மற்றும் கல்வியை இணைத்து புதிய கற்றல் முறைகளை உருவாக்கும் முயற்சியையும் செய்து வருகிறார். சிறு வயதில் வாய்ப்புகளுக்காக போராடிய வினிசியஸ் இன்று அதே வாய்ப்புகள் மற்ற குழந்தைகளுக்கும் கிடைக்க வேண்டுமென அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். பிரேசில் கால்பந்து எப்போதும் ஒரு நட்சத்திரத்தை தேடிக்கொண்டே இருக்கும். பெலே, ரொனால்டோ, ரொனால்டின்யோ, நெய்மர் என ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒரு முகம் அந்த நாட்டின் அடையாளமாக இருந்திருக்கிறது. இன்று அந்த எதிர்பார்ப்பின் பார்வை வினிசியஸை நோக்கி திரும்பியுள்ளது. ஒரு காலத்தில் அடுத்த நெய்மர் என்று அழைக்கப்பட்ட வினிசியஸ் இன்று அதே ஒப்பீடுகளை கடந்து தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி இருக்கிறார். 2026 உலகக்கோப்பை தொடரிலும் அவர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார். குரூப் போட்டிகளில் தொடர்ந்து தாக்கத்தை ஏற்படுத்திய அவர் ஸ்காட்லாந்துக்கு எதிரான போட்டிகள் 2 கோல்கள் அடித்து பிரேசிலின் முன்னேற்றத்தில் முக்கிய பங்காற்றினார். ஒரு காலத்தில் எதிர்கால நட்சத்திரமாக பார்க்கப்பட்டவர் இன்று அந்த எதிர்பார்ப்புகளை நனவாக்கும் வீரராக உருவெடுத்துள்ளார். அது சாத்தியமில்லை என்று பலர் நினைத்த இடத்திலிருந்துதான் தனது பயணம் தொடங்கியதாக வினிசியஸ் பலமுறை நினைவு கூர்ந்திருக்கிறார். அந்த பயணம்தான் இன்று அவரை உலக கால்பந்தின் முன்னணி முகங்களில் ஒருவராக மாற்றியுள்ளது. சாவோ கொன்சாலோவின் எளிய தெருக்களில் பந்தை துரத்தி கொண்டிருந்த அந்த சிறுவன் இன்று உலகக்கோப்பை மேடையில் ஒரு நாட்டின் கனவுகளை சுமந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். சில வீரர்கள் கோல்களாலும் கோப்பைகளாலும் நினைவில் நிற்பார்கள். ஆனால் வினிசியஸ் ஜூனியர் எந்த சூழலிலும் தலை குனியாமல் போராடிய தனது பயணத்தால் நினைவில் நிற்கிறார்.